மருதாணி பாட்டி, மருதாணி பாட்டி, மருதாணி பாட்டி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி ஒரு மார்க்கமா நின்னுட்டு இருக்க? அது எனக்கு யாரோ ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்றாங்க பேபி. உனக்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்றாங்களா? யாரு? தெரியல பேபி, எனக்கும் யாருன்னு தெரியாது. யாராவது ப்ரப்போஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன், இது வரைக்கும் ப்ரப்போஸே பண்ணாதவன். சரியா போச்சு போ. உனக்கு பைத்தியம் நல்லா முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் பாட்டி. சீ. பைத்தியமா பைத்தியம்? எப்ப பார்த்தாலும் யார கொல்லலாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிற இவளுக்கும் இவ அம்மாவுக்கு என்ன தெரியும் காதலோட மதிப்பு? இவங்களுக்கு தான் பைத்தியம், ரத்த வெறி. ஐயோ, என்ன மாமா இது? காஃபி குடி அபூர்வா. ஏதோ ஒரு புத்தகத்துல நான் படிச்சேன், விடிஞ்சதும் பொண்டாட்டி வந்து குடுக்கற காஃபி கப்ப வாங்குற அதே கையால நீங்க ஒரு நாள் காஃபி போட்டு உங்க பொண்டாட்டிக்கு கொடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த உணர்வை உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு இருந்தது. உனக்கு இப்ப காஃபி போடும்போதுதான் அந்த உணர்வு என்னன்னு உண்மையிலேயே என்னால புரிஞ்சுக்க முடியுதா அபூர்வா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்க கையால இந்த காஃபி கப்ப வாங்குறது கொஞ்சம் சங்கடமா இருந்தாலும் இதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு மாமா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு யூ மாமா. தேங்க்யூ அபூர்வா, தேங்க்யூ so much. மாமா, எதிர்பாராம நமக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பல வருஷங்களையும் கடந்துட்டோம். அப்போ இல்லாத ஒரு வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு நமக்குள்ள இப்படி புதுசா வந்திருக்கே மாமா. அது என்னன்னா, ஒரு நாளும் என் சோபாவை நீதான் கொண்டன்னு நான் சந்தேகப்பட்டதே இல்ல அபூர்வா. ஆனா அந்த பூமி செஞ்ச சூழ்ச்சியான சில செயல்களால நீதான் சோபாவை கொலை பண்ணன்னு சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இருந்து நான் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அபூர்வா. அந்த கில்ட்டை போக்குறதுக்காகத்தான், உனக்கு மனப்பூர்வமா சாரி சொல்றதுக்காக நான் இந்த மாதிரி பிளான் பண்ண அபூர்வா. ஐ எம் சோ சாரி அபூர்வா. மாமா, பூமி பண்ண காரியத்துக்கு நீங்க எதுக்கு மாமா சாரி சொல்றீங்க? நீங்க என்ன சந்தேகப்பட்ட விஷயத்த என் மனசுல இருந்து நான் எப்பவோ தூக்கி போட்டுட்டேன். நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஐ லவ் யூ அபூர்வா. நீ இப்படி பூரி முன்னாடி பேசினான்னு வச்சுக்கோ, அவ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவா. அப்படி ஆனா ரொம்ப நல்லது. அவளுக்கு நான் ஏத்தவன் இல்லைன்னு நினைப்பா. என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க ஆரம்பிப்பா. அதுதானே எனக்கும் தேவை. ஹலோ, என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? எனக்கு நம்பிக்கை இல்லாத விஷயத்த பத்தி நான் நம்பிக்கை இல்லைன்னு தான் சொன்னேன். இதை தாண்டி என்ன பேசணும்னு எனக்கு சுத்தமா தெரியல மாமா. இங்க பாரு சிவா, காதல் வேற நம்பிக்கை வேற. சம்டைம்ஸ் காதலிக்கிறவங்களோட சந்தோஷத்துக்காக தேவைப்பட்டா நாம நம்புற சில விஷயங்களையும் ஒதுக்கி வைக்கலாம். காதலிக்கிறது தப்புன்ற விஷயத்த நாம நம்புறது இல்லல்ல. நீ புரிய காதலிக்கிறல்ல? இல்ல, நான் பிந்துவை தான் காதலிக்கிறேன். சோ உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல வர. பூரிக்காக நீ ஏதாவது பிளான் பண்ணணும். பூரிக்காக நீ அதை பண்ண இதை பண்ண இதை பிளான் பண்ணலாம் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஜஸ்ட் நானும் உன்னோட அக்காவும் என்ன பண்றோமோ நீ அதை எக்ஸாக்டா அப்படி இமிட்டேட் பண்ணி நீ என் தங்கச்சியை சந்தோஷப்படுத்த, நீயும் ஹாப்பியா இரு. சொல்லடா. ஹே கிளாப். ஆன் கிளாப்ஸ். Yes, Shiva, come on.
ஐ லவ் யூ. புரி எஸ் சிவா இங்க வா. ஏங்கா? எந்திரிடா, எந்திரி. என்னாச்சுக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல நீ எழுந்திரி. நீயும் பூர்ணியும் அங்க உட்காருங்க. எதுக்குக்கா? என்னடா எதுக்குன்னு கேக்குற? நானும் உன் மாமாவும் யாரு? புருஷன் பொண்டாட்டி, அதுக்கு முன்னாடி காதலர்கள். புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் இப்பவும் நாங்க அப்படிதான் இருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு இது வேண்டாமா? அத இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க மாமா? பிரைவசி. ஆ அதான். போங்க, போய் அங்க உட்காருங்க. கரெக்ட் தான், அவங்களுக்கும் பிரைவசி இருக்கணும்ல. ரொம்ப கரெக்டா யோசிச்சிருக்க பூமி. யோசனை எல்லாம் பூர்ணியோட தான். எனக்கு கூட அப்படிதான் தோணுது. ஹெட் மாஸ்டரோட பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற சின்ன பசங்க மாதிரி அவங்க நம்ம பக்கத்துலயே உட்காரணும்னு நினைச்சேன். அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, இங்க இருக்கிற எல்லாருமே லவ்வர்ஸ் தானா? இன்னைக்கு லவ்வர்ஸ், நாளைக்கே புருஷன் பொண்டாட்டி ஆகலாம், நாளைக்கு அப்பா அம்மா ஆயிடுவாங்க. சரி விடுங்க மாமா, இந்த கிண்டலுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அதுதானே உண்மை டார்லிங். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லவ்வர்ஸ் வேர்ல்ட். காதலர் உலகத்துக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். காதலர்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். யார் வேணாலும் இந்த காம்படிஷன்ல பங்கேற்கலாம். பங்கேற்க போறவங்க அவங்க காதலிக்கிறவங்கள எந்த அளவுக்கு காதலிக்கிறாங்கன்னு வெளிப்படுத்தணும். அந்த வெளிப்படுத்தல் முறைங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம். விளையாட்டு, பாட்டு, பேச்சு உங்க இஷ்டம்தான். யாரு எவ்வளவு அழகா வெளிப்படுத்துறாங்களோ அவங்க தான் இந்த காம்படிஷனுடைய வின்னர். முதல்ல பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய கையை தூக்கி பங்கேற்க போறதை எங்க கிட்ட தெரியப்படுத்தலாம். ஓகே, ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். ஆல் தி பெஸ்ட். Thank you. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு மாமா, நீங்க ஏதோ சொல்லியோ செஞ்சோ என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறீங்க, அப்படிதானே? நீ எப்படி நினைச்சாலும் ஓகே. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு பூமி, சொன்னா அது அப்படி சர்ப்ரைஸா இருக்கும்.